ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிகே விலாஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் வந்து சரியான மழை பெய்யுது. உங்கள் ஊரில் மழை பெய்யுதான்னு பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து வீட்லேயே செய்யலாம்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அந்த ரெசிபி தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் எங்கள் ஊரில் எவ்வளோ மழை பெய்யுதுன்னு. உங்கள் ஊரில் மழை பெய்யுதான்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. எங்கள் ஊர் வந்து திண்டுக்கல்லில் தான் இவ்வளோ மழை பெஞ்சிட்ருக்கு. அதுக்கப்புறம் வந்து தேவையான பொருட்கள்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, இதுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்து அரைச்சிக்கலாம் வாங்க. வெங்காயம், தக்காளி, மிளகாய், பூண்டு, இஞ்சி, கொத்தமல்லி, புதினா, தேவையான உருளைக்கிழங்கு, மேலே தூவுறதுக்கு வெங்காயம், பச்சை பட்டாணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். வெங்காயம், தக்காளிலாம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி தான் கட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எத்தனை தேவையோ, உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அது மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அடுப்பத்தை வச்சு சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் வந்து கொஞ்சமாக தான் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அரைச்ச விழுதை வந்து நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு லைட்டாக உப்பு போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அந்த பச்சை வாசனை போகணும். நம்ம எல்லாமே பச்சையாக தான் அரைச்சி சேர்த்துருக்கோம். அதனால் அந்த பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா கிண்டிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து தேவையான மசாலா போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், மல்லித்தூள், வரமிளகாய், கரம் மசாலா போட்டு நல்லா கிண்டி பச்சை வாசனை போனதுக்கப்புறம் வந்து நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கோம்ல, அந்த உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கிண்டுனதுக்கப்புறம் வந்து நம்ம வேக வச்சு வச்சுருக்க பச்சை பட்டாணியை அப்படியே ஊற்றிடலாம். ஊற்றினதுக்கப்புறம் வந்து நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கிரேவி மூடி வச்சிடலாம். கிரேவி இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கிரேவி வந்து நம்ம போதுமானு பார்க்கலாம். கிரேவி இன்னும் கொஞ்சம் காயணும். அதுக்குள்ளே வந்து நம்ம அந்த பக்கம் அடுப்பில் பார்த்திங்கன்னா கான் பொரிக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். கானை வந்து பொரித்து பார்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சின்னு இந்த அடுப்பு வந்து சிம்மிலேயே இருக்கட்டும், திறந்தே வச்சுக்கலாம். அது லைட்டாக கொதிக்கும், அப்படியே இருக்கட்டும். கான் வந்து பொரித்து எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி எனக்கு யார் சொல்லி கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய சிஸ்டர் தான் சொல்லி கொடுத்தாங்க. அவங்க வந்து ரோட்டு கடையில் செய்கிற எல்லாமே அவங்களுக்கு செய்ய தெரியும். எனக்கு வந்து லைட்டாக தான் தெரியும், இவ்வளோ டேஸ்ட்டாலாம் செய்ய தெரியாது. கான் வந்து பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா ரொம்ப கரிஞ்சிடாமல் போட்டோன்னே டக்குன்னு பொரிஞ்சிடும். அப்படியே எடுத்துடலாம். அது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். அப்படியே எடுத்ததுக்கப்புறம் அடுத்து கிரேவியை பார்க்கலாம். கிரேவியை பார்த்துட்டு கிரேவி வந்து போதும், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கான் எல்லாமே பொரித்து எடுத்தாச்சு. லைட்டாக மிளகாத்தூள் தூவி கானை வந்து குலுக்கி எடுத்துக்கலாம். சும்மா லைட்டாக மிளகாத்தூள் போட்டால் போதும். குழந்தைங்க சாப்பிட்றதுனால அதிகமான மிளகாத்தூள் அதெல்லாம் எதுவுமே போட வேண்டாம். லைட்டாக போட்டு குலுக்கி எடுத்ததுக்கப்புறம் வந்து எல்லாத்துக்கும் போட்டு கொடுத்துடலாம். தம்பி வேறு அந்த டயத்துக்கு வந்துட்டா. மழை வேறு சரியான மழையில் நினைஞ்சிக்கிட்டே வந்துட்டா. ரொம்ப தம்பிக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து கிரேவி போட்டுக்கலாம். அதுக்கு மேலே வந்து லைட்டாக கான் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு வெங்காயம் தூவி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மேலாக லைட்டாக மிக்சர் தூவிக்கலாம். மிக்சர் தூவினா நல்லாயிருக்கும். மிக்சர் தூவினதுக்கப்புறம் திரும்ப தேவையான அளவு அந்த கிரேவிலேயே கொஞ்சம் தண்ணி குழம்பு இருக்கும், அதை எடுத்து ஊற்றி தம்பிக்கு வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துடலாம். தம்பி மழையில் இருக்கிறனால சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும். தம்பிகிட்ட கொடுத்துடலாம். தம்பி வாங்கிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே நம்ம தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா எல்லாத்துக்கும் வந்து போட்டு கொடுத்துடலாம். தம்பி சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ வாங்க நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப சூடாக இருக்குது, என்னால் சுட சாப்பிட முடியல. அதனால் நம்ம இப்போ சாப்பிட்டு பார்த்துக்கலாம். சாப்பிட்டாச்சு, நல்லாயிருக்கு. இந்த ரெசிபி வந்து உங்கள் குழந்தைகளுக்கும் உங்கள் வீட்டில் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க. நல்லா சாப்பிடுவாங்க. காசு போட்டு வேஸ்ட்டாக கடையில் வாங்க வேணாம், நம்மளே வீட்டில் ஹெல்த்தியாக செஞ்சுக்கலாம். இந்த ரெசிபி வந்து என்னோடய சிஸ்டர்ஸ் சொல்லி கொடுத்தாங்கன்னு முதல்லையே சொல்லியிருப்பேன். என்னோடய சிஸ்டர் நேம் வந்து வினோதினி. அவங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.